மாதிரி பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட் பாக்ஸுடைய ஒரு சைடை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓப்பன் ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் போர்ஷன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிளாஸ்டிக் சென்டர் பிளாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் இந்த மாடலை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த ஆர்கனைசரை நீங்கள் அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சென்டரில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப்லையும் போடலாம், அப்படி இல்லைனா கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 4 போர்ஷன்ஸ் வந்து கிடச்சிது. இப்போ நம்ம அழகாக இந்த பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த கார்னர்ஸில் மட்டும் நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஆர்கனைசருடைய அவுட்டர் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு எந்த அளவுக்கு அந்த ஷேப்ஸ்லாம் கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். பார்க்கவும் க்யூட்டாக அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாத்ரூமில் இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்களா, அதில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரஷஸை அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம காசு கொடுத்து டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அழகாக டூத் ப்ரஷ் ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி அயன் பாக்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த அயன் பாக்ஸஸை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாக அயன் பாக்ஸை நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி லெமனும் கொஞ்சமாக சால்ட்டும் எடுத்துக்கோங்க. அந்த லெமனுக்கு மேலே கொஞ்சம் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த அயன் பாக்ஸில் என்ன டஸ்ட் படிஞ்சிருந்தாலுமே ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ தண்ணி போட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அயன் பாக்ஸுடைய லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அயன் பாக்ஸ் எந்த ஃபால்ட்டும் வராமல் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த லெமனுடைய தோலை வச்சே நீங்கள் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப அந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சு விடணும்லாம் இல்லை, லைட்டாக வந்து தேய்ச்சிங்கன்னா போதும், எல்லா அழுக்குமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும். பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. அதுக்கு கீழே, அதாவது அயன் பாக்ஸுக்கு கீழே ஏதாச்சும் வந்து துணி வந்து தீஞ்சிருந்துச்சு, ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டஸ்ட்டுமே எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓரங்களெல்லாம் எந்த அளவுக்கு ஷைனிங்காக வந்து பளிச்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே இதுக்கு முன்னாடி டிப்ஸில் அந்த கைப்பிடியை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேக்கில் இருந்து அந்த கைப்பிடி தாங்க இது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான லேஸ் வந்து 0 காஸ்ட்டில் கிடச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். தனியாக காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லேஸை வந்து ஒட்டி விட்டுறலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ராடை வந்து இரும்பு ராடை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஹோல்ஸ் கிடச்சிரும். ரொம்ப பெருசாகவும் ஹோல்ஸ் போட்டக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் போட்டக்கூடாது. தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக சுற்றி போட்டு விட்டுட்டேன். இன்னும் கூட ஒரு 2-3 ஹோல்ஸ் வந்து உள்ளவே கேப் இருக்குது. அந்த இடத்துலையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லேஸை எடுத்து இந்த கண்டெய்னருடைய அவுட்டரில் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக்ல இந்த சந்தன கலரில் இருக்கக்கூடிய அந்த லேஸை ஒட்டும்பொழுது ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிரையான்ஸ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டடி டேபிளில் உங்களுடைய கிரையான்ஸை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிரையான்ஸ் மட்டும் இல்லை, பென்னு, பென்சில் இது எல்லாமே கூட இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் 2 ஹோல்ஸ் கூட எக்ஸ்ட்ரா இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய கிரையான்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்ஸ் எந்த கலர் தேவையோ அந்த கலர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனலான சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸுடைய வாய் பகுதியை கட் பண்ணிவிட்டு பாட்டம் பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு ஃபுல்லாக அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு டிப்ஸ்க்கு பயன்படுத்தி இருந்ததால் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி இருந்துச்சு. ஸோ பெயிண்ட் இல்லாத இடங்களில் இன்னொரு லேயர் வந்து நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன ஜூஸ் பாட்டில் எடுத்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. டைமண்ட் கீதா, உமா, அன்னபூரணி, காந்திமதி, பிரியா, சாய் பவித்ரா, சங்கரி கிருஷ்ணன், சல்மா ஃபருக், சைத் அலி மாலிக், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுமே கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பெயிண்ட் நல்லா ஆறுறவரெலாம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஆறின பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான ரோப் எடுத்துக்கோங்க. அந்த ரோப்பை இந்த மாதிரி சென்டரில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் வந்து மேலே போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பாத்ரூமில் ஹேங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சிங்க் பக்கத்தில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் ஹேங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாத்லாம் இதில் போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பாத்ரூமில் உங்களுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுடைய கிளாத்தை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டவலையும் போட்டுக்கலாம். இதையே நீங்கள் சிங்க் பக்கத்தில் ஹேங் பண்ணி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டவல்ஸை இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி ஆயிலெலாம் தீர்ந்த பிறகு இந்த கோகனட் பாட்டிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி குப்பையில் போடாமல் அதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணிடணும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த போர்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த ஆயிலாம் ரிமூவ் ஆகிடும். அடுத்தது ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹூக்கில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குக்கர் விசில்ஸை வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் விசில்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் தீப்பெட்டிலாம் வச்சுக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி தீப்பெட்டி, குக்கர் விசில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப குட்டியாக இருக்கிறதால பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் உடையெல்லாம் உடையாது. ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயர் ஆனால் கூட அப்படியே இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்குன்னா அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹேண்டை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டை வந்து அப்படியே ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. இதே மாதிரி இந்த ஹேண்ட் ட்ரா பண்ணணும் இல்லைங்களா, அதே அளவுக்கு பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது அந்த கவர் வந்து நல்லா வந்து தரையில் படிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கவர் வந்து ஃபுல்லாக காற்று உள்ளே இல்லாத அளவுக்கு நல்லா ப்ளைனாக தரையில் படிஞ்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான க்ளவுஸ் மாதிரி கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோவாக கட் பண்ணணும். நம்ம வேகமாக கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர் வந்து ரெண்டாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்ளவுஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி க்ளவுஸ் வந்து நம்ம ஏர் டைலாம் பண்ணும்போது நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி கூட க்ளவுஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது டூத் ப்ரஷ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ளவுஸை வந்து நீங்கள் அழகாக தனித்தனியாக ப்ரஷஸை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இது க்ளவுஸ் ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது, இப்படியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட க்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அழகாக இந்த மாதிரி ட்ராவல் டிப்ஸ்க்கு பயன்படுத்தி இந்த மாதிரி பழைய ஸ்லேட்டும் காட்டன் பாக்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றலாங்க. இந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டமில் டேப் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இல்லைனா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து ஓப்பன் ஆகுது, ஸ்ட்ராங்காக இல்லை, ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மல் டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குங்களா, அதை போட்டு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் சைடில் அந்த பாக்ஸுக்கு பின்னாடி நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ்லேயுமே நம்ம அழகாக 2 சைட்லேயுமே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், பாட்டமில் கொஞ்சம் கழண்டு வர மாதிரி இருக்குங்களா, அந்த இடத்துல தான் நான் டேப் போட சொன்னேன். நான் வந்து டேப் போடுறதுக்கு மறந்துட்டேங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸஸை நம்ம அழகாக அந்த ஸ்லேட்டுடைய சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாங்க. நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா கழண்டு வரவே வராது, ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும். பாட்டம்லேயும் மறக்காமல் ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கலர் ரேப்பர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டலாம். நான் இப்படியே நல்லா இருக்குது அப்படின்றதால நான் வந்து எந்த ரேப்பரும் ஒட்டலை, அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த ஸ்லேட்டுடைய கைப்பிடியை யூஸ் பண்ணி கிச்சனில் இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க. ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசரை இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ், அப்பள பாட்டில்ஸ், அதுக்கப்புறமா பெருங்காய பாட்டில், இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க.
பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே இந்த மாதிரி ஸ்லேட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிரப் பாட்டிலாக வாங்கினா கொடுப்பாங்க இல்லை பாக்ஸ், இந்த காட்டன் பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பிரியா, காந்திமதி, அன்னபூரணி, சாய் பவித்ரா, டைமண்ட் கீதா, சங்கரி கிருஷ்ணன், உமா, சல்மா, ஃபருக் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அந்த பாக்ஸுடைய கார்னர் போர்ஷனை மட்டும் டாப்பில் 2 சைட்லையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லாக் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டாப்லர் பண்ணி விட்டுருங்க. அப்படிலாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு. அடுத்தது இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரை தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்பலாம் மெஷர்மெண்ட் எடுக்கல. அந்த பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்டும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம அழகாக வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிரும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸை கூட ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்க முடியுங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சமையல் யூடியூப் சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு கிளாத் ரீயூஸ் ஐடியாஸ், காட்டன் பாக்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ரீசைக்ளிங் ஐடியாஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த பேப்பரை கலர் பேப்பரை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி எல்லா பக்கங்களையுமே ஒட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒட்டும்போது தான் உங்களுக்கு எந்த இடத்துல கட் வரணும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ ஒட்ட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். மேலே டாப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பேப்பர் கட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். பாட்டமில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா அப்படி கூட விட்டுடலாம். பாட்டமில் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது, வெளியவும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் பாட்டமில் விட்டுட்டு டாப்பில் மட்டும் கொஞ்சமாக கலர் பேப்பர் கட் பண்ணி கவர் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய திங்ஸை நீங்கள் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 போர்ஷன்ஸ் இருக்கிறதால ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில்ஸ், இன்னொரு சைடு வந்து பென்லாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 விதமான பொருட்களை தனித்தனியாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பென் ஸ்டாண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸில் வந்து எவ்வளோ அழகான ஒரு பென் ஸ்டாண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிஃப்ட் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, கல்யாணத்தில் கொடுப்பாங்களா, அந்த பைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வேஸ்ட்டாக எடுத்து அப்படியே வச்சுருப்போம். அதை வந்து எப்படி அழகாக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அந்த பேக்கை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கமாக மடித்து விட்ட மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் உள்பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு சென்டரில் ஒரு போர்ஷனும் அவுட்டரில் இன்னொரு போர்ஷனும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. காந்திமதி, அன்னபூரணி, உமா, சாய் பவித்ரா, டைமண்ட் கீதா, பிரியா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி அழகாக 4 தையல் போட போகிறேங்க. ஸோ சென்டரில் வந்து போடக்கூடாது. சென்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு சைடில் 2 தையல் போட்டுட்டு அதே மாதிரி டைரக்ட் ஆப்போசிட் சைட்லையும் 2 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். ஒரு சைட் போட்டாச்சு இல்லைங்களா, இதே மாதிரி இன்னொரு சைட்லையும் நம்ம அழகாக வந்து ரன்னிங் தையல் போட்டால் போதும். நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரன்னிங் தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் கிடச்சிருங்க. ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 தையல் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி பிடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக போர்ஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து சென்டரில் தக்காளி, இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் 2 ஆப்போசிட் சைட்லையுமே இஞ்சி, பச்சை மிளகாய் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வெஜிடபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பேக் சின்ன சைஸில் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் குவான்டிட்டி வந்து ஓரளவுக்கு ஒரு அரை கிலோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் பெரிய சைஸ் பேக்காக எடுத்தீங்க அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் உருளைக்கிழங்கு வாங்கினதுமே அந்த உருளைக்கிழங்கு சமைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி
ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த சால்ட் வாட்டரில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து இந்த உருளைக்கிழங்கை எடுத்து நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். அதே நேரத்தில் எப்பவும் சமைக்கிறத விட இந்த உருளைக்கிழங்குடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்வீட்டாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி அந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேருந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே போல் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் கிச்சனில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பர்ஸ்லேயே தேவையான திங்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிசர்லாம் தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா மற்ற பொருட்கள் இது கூட சேர்த்து போடும்போது நம்ம எடுக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கையில் வந்து சில நேரங்களில் கிழிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெண்ணுடைய கேப், ஒரு பழைய பெண்ணுடைய கேப் இருந்துச்சு அப்படின்னா போதும், அந்த சிசருக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு சிசர் மூடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிசரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பென் கேப் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்பேக்லையோ பர்ஸ்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு சிசர் எடுத்தாலுமே கூட கையில் பட்டு சிசர்னால எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம அழகாக சேஃபாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி அந்த பென் கேப்பை க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் ஷர்ட்லையோ இந்த மாதிரி ஒயிட் ஸ்கர்ட்லையோ பேண்ட்லையோ வந்து பார்த்தீங்கன்னா காஃபியோ டீயோ கொட்டிருச்சு அப்படின்னா அது எப்படி வந்து ஈஸியாக கை வலிக்காமல் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காஃபியோ டீயோ கொட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே இதை வந்து வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த காரை வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். அப்படி வாஷ் பண்ணும்பொழுது கொஞ்சமாக மில்க் எடுத்துக்கோங்க. அந்த மில்க்கை வந்து எந்த இடத்துல காஃபியோ டீயோ ஊற்றிக்கிச்சோ அந்த இடத்துல பால் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த டீ கரையோ காஃபி கரையோ கிளாத்தில் கொஞ்சம் கூட இருக்காதுங்க, ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இதுக்கு நம்ம சோப்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. லைட்டாக மில்க் இருந்தால் போதும், உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த டீ காஃபி கரையை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். டீ கரையோ காஃபி கரையோ வந்து பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகும். 2-3 நாள் கழிச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ உடனே உடனே இந்த மாதிரி பாலை ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பால் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துரும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த டீ ஸ்ட்ரெயின் வந்து இருக்கவே இருக்காது. ஒருவேளை டீயோ காஃபியோ பட்டு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, அந்த ஸ்ட்ரெயின் வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இதே பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு சூடாக இருக்கும்போது க்ளீன் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்குது ஜூஸ் அப்படின்னா, அதாவது எக்ஸ்பைரியான ஜூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்காக தனியாக பேஸ்ட்லாம் எடுக்கலாம். பேஸ்ட் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த டியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டியூபை வந்து வாஷ் பண்ணி எடுத்தாவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பேஸ்ட் கிடச்சிருங்க. இப்போ நம்ம அந்த டியூபை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த தண்ணியுமே இந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பேஸ்ட் கரையிற அளவுக்கு கை வச்சு கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லிக்விடை ஒரு சூப்பரான க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுட்டு அதே பிளாஸ்டிக் பாட்டில்லே நான் வந்து அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்டில் விடாப்பிடியான கரைகள் வந்து படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த கரைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது டாய்லெட் சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த லிக்விடை ஊற்றி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுறா போல் இந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் ரிசல்ட் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி பழைய எக்ஸ்பைரியான ஜூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட லெமனும் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக உங்களுடைய டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக அந்த ஜூஸை கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய கண்ணாடி பெட்டியெலாம் இருக்குது, கண்ணாடி பாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து பேக்கில் போட்டுருவோம். நம்ம ஒரு திங்ஸ் எடுக்க போனால் இந்த சார்ஜர் கேபிளால் மொத்த திங்ஸும் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த சார்ஜர் கேபிளுக்கு மேலே ஒரு பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஏர் பேண்டாக இருந்தாலும் சரி, ரப்பர் பேண்டாக இருந்தாலும் சரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கேபிளை அந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த சார்ஜரை மட்டும் தனியாக நம்ம வச்சுக்கலாம். பாக்ஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜரையும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ ஸ்டோர் பண்ணும்பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹெட்செட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஹெட்செட்டுமே நம்ம அப்படியே போட்டுருவோம் பேக்கில். டக்குனு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹெட்செட்டோட சேர்த்து எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெட்செட்டை இந்த மாதிரி ஒரு பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி பனியன் கிளாத்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப நொச நொசன்னு இருக்குது, ரொம்ப வந்து சுருக்கமாக இருக்குது, அதை வந்து அயர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பரை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே அயர்ன் பண்ணுங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகாமல் உங்களுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பேப்பர்லேயும் எதுவும் ஒட்டாது, உங்களுக்கு அந்த லெட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டிஷர்ட்ஸை இந்த மெத்தடில் நீங்கள் அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாத்தோ டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஜஸ்ட் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ எந்த டேமேஜுமே ஆகலை, ரொம்ப அழகாக அயர்ன் பண்ணி முடிச்சாச்சுங்க. அந்த பெயிண்டிங்கும் ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்குங்க.